அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த 3 செயல்கள் மட்டும்தான் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மற்ற அனைத்து அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 3 செயல்கள் என்னென்ன அப்படின்னா, நிரந்தர தர்மம், பயன் தரும் கல்வி, அவனுக்காக துஆ செய்யும் ஸ்வாலிஹான குழந்தை. முதல்ல நிரந்தர தர்மம். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது அவர் செஞ்ச தர்மம் மூலமா ஒரு குடும்பமோ இல்லை ஒரு நபரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் செஞ்ச அந்த தர்மத்துடைய நன்மை அவர் மௌத்தா போனாலும் சரி அவரை பின் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, மதரசா அல்லது பள்ளிகள் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுறதுக்கு பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ செஞ்சு நம்ம உதவி செய்கிறது. இரண்டாவது, பயன் தரும் கல்வி. உதாரணமாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஒரு திக்ரோ இல்லை துஆவோ இல்லை மார்க்கத்தை பற்றியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது அமல்கள் செய்கிறதுக்கோ நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த அமலை அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்பெல்லாம் செய்கிறாங்களோ அப்பையெல்லாம் அவங்க செஞ்சதுக்கான நன்மையெல்லாம் நம்ம மௌத்தா போனாலும் சரி நம்மளை வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். மூன்றாவது, ஸ்வாலிஹான குழந்தை. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த துன்யாவுடைய கல்வியை மட்டுமே கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பலன் உங்களுக்கு துன்யாவிலேயே கிடைச்சிரும். உங்கள் மரணத்துக்கு அப்புறம் அதில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்கள் பிள்ளைங்க பார்த்து செய்வாங்க.